12 தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில். இப்ப நீங்க கவனிங்க ஒரு நிமிஷம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன? நீங்களும் நானும் தான் அவருக்கு முன்னால சந்தோஷமா இருந்தோம். அவர் நம்மளை சந்தோஷமா நினைச்சதுனால தான் அவமானத்தையும் அந்த சிலுவையில் வர்ற பிரச்சனையும் அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. என் பிள்ளைக்காக இதை எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் இதை நான் சகித்து இதில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று கடந்து வந்ததற்கு ஒரே காரணம், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் என்ன யாருன்னா நீங்களும் நானும் தான் அவருக்கு முன்னால் வச்சிருக்கிற பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு வசனம் விளங்குது? क्यों यीशु ने क्रूस को मान लिया क्योंकि उसके सामने मैं और आप ही उनका खुश होता है, आनंद होता है. इसे पाने के लिए वो क्रूस का दुख सहा. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை என்ன செய்தார்? சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருந்தார். हमें ही उनकी खुश होता है, सो लज्जा की कुछ की चिंता ना करके क्रूस का दुख सकता और सिंहासन परमेश्वर के दाहिन जा बैठा. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. சிலுவை என்பது மரணம் வரைக்கும் தோல்விதான். எல்லாரும் அப்படிதான் முடிஞ்சு சீசர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். क्रूस तो मरण तक हार की हालत होता है. எல்லாமே பயந்துட்டாங்க. शिष्य लोग तो डर பயம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் 3வது நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். யாருக்கும் அது ஞாபகம் இல்லை. पर प्रभु कहते हैं तीसरा दिन मैं जाग उठा है, पर कोई भी उसे याद नहीं किया. நான் வெற்றி அடைவேன்னு சொன்னார், மரணத்தை ஜெயிப்பேன்னு சொன்னார். ஆனா யாருக்கும் அதை பற்றி நினைப்பு இல்லை. அவர்களுடைய பார்வையில் கிறிஸ்து முடிந்து போனார். तीसरे दिन जाग उठा है यीशु कहा, पर कोई भी उसे याद नहीं किया. அவரை நம்பினவர்கள் கூட அவரை தோல்வியாகவே பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அவர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். जो लोग विश्वास कर रहे हैं उसे, तो जो लोग उसे विश्वास किया वो भी भागकर छिपने कर. அவர் மரித்து போனார். நாம் யாரை நம்பி இந்த வேலையை செய்ய அவர் பின்னாலே தொடர்ந்தோமோ பின்வந்தோமோ, இப்ப நமக்கே ஆபத்து, நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது எல்லா சீசர்களும் தங்களுக்கு பாதுகாப்பான இடம் தேடி அவர்கள் ஓடி ஒளித்து கொண்டார்கள். शिष्य लोग देखे तो यीशु तो मर गया, सो वो भी भाग कर छिप जाते हैं.